தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் திருமலைவாசன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மங்களம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் திருமலைவாசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டக்கிளை நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், கருணை அடிப்படையில் வாரிசு வேலை, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில தலைவர் திருமலைவாசன் கூறுகையில், 1993ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை என்கிற திட்டத்தை 2023ஆம் ஆண்டு இத்திட்டம் செயல்படாது என்று கூறியது மனதுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. கிராம நிர்வாக ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியமாக 750 ரூபாய் கொடுக்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்து வரும் நிலையில் வரும் ஜனவரி மாதம் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டமும், தொடர்ந்து பிப்ரவரி மாதம் உள்ளிருப்பு போராட்டமும், அதனைத் தொடர்ந்து அனைத்து வருவாய் கிராம ஊழியர்கள், அலுவலர்கள் அவரவர் அலுவலகத்திலிருந்து விடுப்பு எடுக்கும் போராட்டமும் நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் வருவாய் கிராம ஊழியர்கள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் கூறினார். காலமுறை ஊதியத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டாங்க. எங்க வீட்டு பிள்ளைங்க ஒரு பணியில இருக்கிற பொழுது அந்த ஊதியத்தை நம்பி வாழ்க்கை நடந்த இந்த சமூகம், அந்த குடும்பம் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அதன் பிறகு வாழ வழி தெரியாத தவிக்குமே என்பதை புரிந்து கொண்டு கடந்த காலங்களில் போட்ட உத்தரவு இன்னைக்கு பறிக்கப்பட்டதுங்கிறத மனவேதனையோடு இந்த செயற்குள்ள நாங்க சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஎஸ் 2023க்கு பிறகு வேலைக்கு வந்த நம்ம தோழர்கள் நிறைய பேரு, அவங்களுக்கு 2023ல பணிக்கு வந்தவங்களுக்கு அதாவது ஒரு சிபிஎஸ் முறையா கொடுக்கல. அதே மாதிரி 2007க்கு பிறகு பணிக்கு வந்த கிராம உதவியாளருக்கு சிபிஎஸ் திட்டத்தில் எங்களை சேர்த்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் வந்தவங்களுக்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கும், இறந்து போனவங்களுக்கும் அவங்க கிட்ட பிடித்த பணத்தையும் அதற்கு உண்டான பங்கீடையும் அரசாங்கம் கொடுத்திருக்கு. ஆனால் நாங்க என்ன பாவம் செய்யணும்னு தெரியல, கிராம உதவியாளர் சமூகம் என்ன பாவம் செய்ய தெரியல. எல்லாருக்கும் கொடுத்த அரசாங்கம் எங்களுக்கு பிடித்த பணத்தை கூட கொடுக்கல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண் தோழர்கள், எங்களுடைய ஊழியருடைய குடும்பத்தினர் வீட்டுக்காரி இறந்து போன பிறகு அந்த பணம் கூட இல்லையே என்று வேதனையோடு பதிவிடுவதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த அரசாங்கம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நியாயமா அந்த கோரிக்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அப்படி இந்த திருப்பூரில் நடக்கக்கூடிய, அவிநாசியில் நடக்கக்கூடிய மாநில செயற்குழு மூலமாக தமிழக அரசுக்கு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் இந்த மாநில செயற்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வருகிற ஜனவரி மாதம் வட்ட அளவுல ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல காத்திருப்பு போராட்டம் 5/2 ஒரு காத்திருப்பு போராட்டத்தை மதியம் 3 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாலுகா ஆபீஸ் எதிர்கால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுடைய கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுபட இருக்கிறோம். அதே போன்று அந்த மாதம் இறுதியில ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராம உதவியாளர்கள் ஒரு நாள் விடுப்பு கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை, விருப்பு கொடுக்கும் போராட்டத்தை கொடுத்து எங்களுடைய எண்ணிக்கையை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க இருக்கிறோம். அதன் பிறகு ஒரு மாநில நிர்வாக குழுவை கூட்டி அல்லது மாநில செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை இந்த மாநில சங்கம் அறிவிக்கும் என்பதை இந்த மாநில செயற்குழு மூலமாக நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர். திருமலைவாசன், மாநில தலைவர், தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம்.